மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவிலிருந்து ஆண்டவரே உருவான முதற்கொண்டு ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உள்ளங் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் ஆண்டவரே பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லோரையும் தீயோரையும் ஆண்டவரே காண்கிற உம்முடைய கண்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் நீர் இருந்த ஆண்டவரே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் சபை தொடங்கி அப்பா 6 ஆண்டுகள் என் தேவநாயகத்தை நடத்தின தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மனதார நன்றியை செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த 7ஆம் ஆண்டில் கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த சபைக்குரிய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி தரும்படியாக ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே பட்டா கொடுக்கும்படியாக ரோடுகளை போடும்படியாக ஆண்டவரே திருப்பேஸ் கரண்டை கொடுக்கும்படியாக ஆண்டவரே இந்த சபைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் தாமே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா ஜனங்களின் தேவநாயகத்தை தடைகளை உடைத்து கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே உம்முடைய ஜனத்தின் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருந்த ஆண்டவரே நீர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையோடு பாடும் அபிஷேகத்தோடு பாடத்தக்கதாக உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. இந்த நாளிலே ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே பொறுப்பெடுப்பீராக. ஜபங்களை பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஆராதனை பகுதியை தேவனாய் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவரை செய்யக்கூடிய நாங்கள் ஏற்ற போகிறோம் ஆண்டவரே. அந்த கொடியை ஏற்றுகிற வேலையில் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெயம் இல்லாமல் இருக்கிறதோ ஆண்டவரே அந்த கொடியை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே எல்லா பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே துக்கங்கள் ஆண்டவரே வேதனைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தோல்விகள் எல்லாம் ஆண்டவரே மறைந்து ஆண்டவரே ஒரு ஜெயத்தை தேவன் கொடுப்பீராக ஆண்டவரே. அந்த கொடியை பார்க்கிற அத்தனை கண்களுக்கும் ஆண்டவரே அற்புதம் நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. தேவனுடைய மகிமை இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே இந்த நாளில் நடக்கிற ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. காணிக்க பகுதியை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த 7ஆம் ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீர் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களை அடுத்த வருட வரைக்கும் ஆண்டவரே நன்மையாய் ஆண்டவரே நீ நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நன்மை செய்கிற தேவன் என்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நன்மை செய்கிறதாகவே சுத்தி திரிகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே பலமாக இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் உலாவும் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் தாமே அபிஷேகம் செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோர்விலும் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ள இருக்க எல்லா பலவீனம் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும் ராஜா ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் சவுண்ட் சர்வீஸ் போடுற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக ஒவ்வொரு பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கிருபை நான் தாங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே வருகிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி செபிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு சொன்ன வசனம். Even today the permitted word from God for our concentration. யாக்கோபின் புத்தகம் taken from James 5ஆம் அதிகாரம் chapter 5 17வது வசனத்தை உங்களோடு கூட இன்று பேசும்படி அவர் எனக்கு தந்தது. verses 17. யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் என்னை கவனிங்கள். எலியா என்பவன் என்று சொல்லுகிறார். He says about Elijah. Listen to me. கவனிங்கள். இதை யாக்கோபு என்னும் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் எலியா என்பவன் என்று சொன்னான். Apostle James said about Elijah. ஒரு வித்தியாசத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I would like to share the difference of this word. என் அருமையானவர்களே, Beloved, ஆனால் எலியாவோடு சகல வசதி வாய்ப்போடு கூட 12 ஏறுமாடுகளை பூட்டி உழுது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா கூட இருந்தார். Elisha, a co-servant, was with Elijah. He was a very richest person. எலியா என் கூட இருந்தவர்கள் 50 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் 50 புத்திரர்கள் இருந்தார்கள். 50 sons of prophets abode with him.
அதிலே எலிசா ஒருவனும் இருந்தான். Elisha also one of them. நன்றாய் கவனிக்கணும். Listen. அப்போது ஏறத்தாழ 52 பேர்கள் கிட்டத்தட்ட வருகிறார்கள். Approximately 52 sons of prophets. எலியாவோடு 50 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். The children of prophets. எலியா சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா வந்து ஜாயின் பண்ணுகிறார். Elisha joined with the group. ஆனால் 2 பேரும் யோர்தானை கடந்து போகும் பொழுது When they crossed Jordan, ஒரே ஒரு காரியம் நடக்கிறது. one thing happened. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். I am going to depart myself from you, what you அப்போது want. அவன் நம்முடைய ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று அவன் கேட்டான். He said, I need a double portion of your spiritual gifts. அப்பொழுது இருவரும் நடந்து போகும்போது அக்கினி ரதமும் குதிரைகளும் இருவாக நடுவாக வந்து அவளை பிரித்தது. எலியா சுழல்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். Fiery horses and chariots came and they were divided, and Elisha went off from the whirlwind. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 2 Kings chapter 2 says. என்னை கவனிக்க வேண்டும் Listen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Beloved. ஆனால் அந்த நேரத்தில் எலிசா, In that time, என்னை கவனிங்கள், Elisha, என் தகப்பனே என் தகப்பனே என்று சொன்னான். he said, my father, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாயிருந்தவரே என்றான். oh, horseman and chariot of Israel. ஆனால் இங்கே இயேசுவின் சகோதரனாகிய அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறான், எலியா என்பவன். Here James the apostle and the brother of Christ says Elijah was a man. இவன் சொல்லுகிறான் எலியா என்கிறவன் என்று He சொல்லுகிறான். said about Elijah. அவர் சொல்லுகிறார் He says- என் தகப்பனே என்று He சொல்லுகிறார். says my father. இதுல என்ன அர்த்தம் தெரிகிறது? What is the difference between என் this? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இவர் அப்போஸ்தலன், He was apostle, இவர் தீர்க்கதரிசி. he was prophet. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே திரும்பவும் வந்த ஒரு மனிதன் தான் அந்த தீர்க்கதரிசி. This prophet came again to this world to give baptism to Christ Jesus. அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷனை Such பார்த்து a mighty man. எலியா என்பவன், He said Elijah was a man. நல்லா கவனிக்க வேண்டும், Listen. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், Elijah was a man with a nature like us. வாசிக்கலாம், மழை பெய்யாதபடி மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. எலியா என்பவன் நம்மை போல ஒரு மனுஷன்தான் என்று அவன் He சொல்லுகிறான். says Elijah was a man with a nature like us. ஒரு நாள் பத்துமின் தீவிலே யோவான் இருந்த பொழுது, When Patmos Island, John was on that place. அப்பொழுது யோவானை பார்த்து ஒரு தேவதூதன் பேசும் பொழுது அவன் காலில் போய் யோவான் விழும்போது, என் காலில் விழாதே, நானும் உம்மை போன்ற ஒரு ஊழியக்காரன் தான் என்று சொன்னான். When John fell on the feet of the angel said, do not do like that, I am also a servant like you. ஒரு பக்கம் கனமான வார்த்தை, ஒரு பக்கம் கனவீனமான One வார்த்தை. said honorable word, another said dishonorable இவைகள் word. இரண்டையும் நடத்தக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், ஜெபம். But only one thing will conduct, that is prayer. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, மிதியிட்ட களிமண்ணினாலே குயவன் கனத்துக்கு ஒரு பாத்திரத்தையும் கனவீனத்திற்கு ஒரு பாத்திரத்தையும் உண்டாக்க மண்ணின் மேல் அதிகாரம் இல்லையா என்றார். the potter have a right to do an honorable vessel and a dishonored vessel. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஆனா அந்த வேத வசனத்தை கவனித்து Look at பாருங்கள். the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை வராதபடிக்கு கருத்தாய் ஜெபம் செய்தான். Elijah was a man with a nature like us, and he prayed earnestly that it might not rain on this earth. இன்றைக்கு உங்களை இந்த உபவாச நாளில் அவர் பேசுகிற செய்தியின் தலைப்பு ஜெபம். The title of this fasting day is prayer. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபத்திற்கு தடை உண்டு பண்ணல கிண்டல் செய்களுடைய முடிவை நான் பார்த்து வருகிறேன். I am seeing those who mock against prayer and their end. என் அருகே நிற்கும் என் அருளாளர் இயேசுவின் நாமத்தில் In சொல்லுகிறேன். the name of Jesus Christ I say that. நீங்கள் உங்களுடைய முகத்தை ஒரு கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள். You are seeing your face through the mirror. எல்லாரும் என்ன கவனிக்க, லிசன் டு மீ. அதிலே பின்னாடி மஞ்சள் கலர்ல ஆரஞ்சு கலர்ல ஒரு ரசம் இருக்கும், பார்த்திருப்பீர்கள். Begin there is paint on that mirror. அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது குறைய ஆரம்பிக்கும். Such a season it will be decreased. அது குறைய குறைய முகங்கள் எல்லாம் அலங்கோலமா தெரிய Then ஆரம்பிக்கும். you cannot see your face அது clearly. முற்றிலும் குறைந்த பிறகு முகமே தெரியவர் கண்ணாடி மாத்திரம் தான் தெரியும். When it peel out you cannot see your face. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு வரையிலும் உன் முகத்தை நீ அழகாக பார்க்க முடியும். If you strong in your prayer you can see your face beautifully. இதில் எழுதியிருக்கிற எழுதுகோளின் வார்த்தைகள் சாதாரணது அல்ல. These written words are
are not ordinary. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God நம்முடைய say? ஜெபங்களை பற்றி அங்கே வேதம் சொல்லுகிறது. The Bible reveal about our prayer life. அவன் கருத்தாய் ஜெபம் செய்தான். Earnestly he prayed. அந்த கருத்தான ஜெபம் என்னன்றது பாருங்கள், வாசிங்கள். அப்பொழுது 3 வருஷமும் 3 வருஷம் 6 மாதமும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Listen to me. அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை Look பாருங்கள். at the power of his prayer. அவன் பாடுள்ள மனுஷன், He was a man, நம்மை nature போல like மாம்சம் us, உள்ளவன். nature like ourselves. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கருத்தாக ஜெபம் செய்தான். Earnestly he prayed. ஆனால் இந்த எலியா யார்? Who is Elijah? சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவன், Went to the whirlwind, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், stood before God, திரும்ப தேவனால் அனுப்பப்படுகிறான். sent by God. ஆனாலும் பாருங்கள், அவன் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன், அவன் கருத்தாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். A man earnestly கையை prayed. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Yes, Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தேவன் முத்திரைகளை உடைக்க ஆரம்பித்து விட்டார். The Lord started to break the seals. நான் சில தீர்க்கதரிசனமே சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி இந்த ஜனவரி 1ஆம் தேதி சொல்லியிருந்தேன். I predict about the sun and moon and the things of the earth. இந்த வெளிப்படுத்தும் விசேஷப்படி அவைகள் நடக்க போகிற நாட்கள் வந்திருக்கிறது. According to this revelation, these things will go. ஆனால் இந்த காலகட்டத்திலே In this நீங்கள் season, செய்ய வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்ன have to தெரியுமா? do one thing. நீங்கள் கருத்தாக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You should earnestly pray. Prepare yourself for prayer. கருத்து இல்லாமல் போனால் உங்களுடைய ஜெபம் பயனற்றதா இருக்கும். Without meaning, your prayers will be vain. நீ ஆவியில் நிரம்பலாம், Filled with the Holy அந்நிய Spirit, பாஷை பேசலாம், speaking tongues, நல்ல பாட்டு பாடலாம், sing a song, நல்ல பேசலாம். speaking. ஆனாலும் நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள் சரியாக இருந்தால், அது கருத்துள்ளதா இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். கருத்து இல்லாததென்றால் அது பயனற்றதா இருக்கும். If your prayer is earnest, if your prayer is perfect, it will be accepted. உங்கள் கருத்து பயனற்றதாக இருக்குமாம். Meaningless prayers are vain. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், 1 Corinthians chapter 14 says, நாம் அவருக்கு முன்பாக வெள்ளை அங்கி தரித்து நிற்கிற நாள் வரும்போது, அவர்கள் முத்திரை உடைக்கும் பொழுது இந்த பூமியிலே வாழுகிற மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷன் வாழ்வதற்கு ஒரே ஒரு பலன் ஜெபம். the day will come, we will wear white robe and stand before God, and all the things will take place on this earth. Only one way to stand before God is ஒரு prayerful life. குறிப்பிட்ட நாட்களுக்கு நல்லா ஜெபிக்கிறோம். Some days we pray well. நமக்கு சுகங்களும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்த பிறகு அந்த ஜெபத்தை அப்படியே பைபாஸ் ரோட்ல திருப்பிட்டது போல திருப்பி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். When we obtain blessings, we simply send away all the prayers. ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், What do I tell you? ஜெபிக்கிறவர்கள் இன்றும் இல்லை என்றும் நன்றாயிருப்பார்கள். He who pray, they will be good forever and ever. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah to the Lord God of Israel. ஜெபிக்கிறவர்கள் இன்றில்லை என்றைக்கும் நன்றாக இருப்பார்கள். Prayers warriors will be good. அப்ப என்ன நினைக்கிறீர்கள்? What is the meaning of prayer? தாவீது சொன்னான் 65ஆம் சங்கீதத்திலே, King David says, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, verses 2, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருகிறார்கள். he who heard the prayer, all the men will come. யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய மாம்சம் தான் அவர்கிட்ட வருமா. Who will pray, they will carry their flesh into God. என் மாம்சத்தை புதித்து என் ரத்தத்தில் பானம் சொன்ன அவர் மாம்சம் ஜெபிக்கிற மாம்சம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க The பார்க்கலாம். flesh of Jesus full of prayer. ஜீசஸ் மாம்சம் தூங்குற மாம்சம் ஜெபிக்கிற மாம்சமா? ஜெபிக்கிற மாம்சம். அப்போ ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருகிறார்கள். Prayer answering God. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இந்த உலகத்தில் உண்டு, ஜெபம். There is only one way to get the blessings of God is prayer. அவன் நம்மை போல மனுஷன்தான். He also like us. அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான். Psalmist said, சங்கீதம் 72:15 வாசித்து பாருங்கள். 72 verses 15. சங்கீதங்களின் புத்தகம் 109ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். 9 verses 4. சங்கீதங்களின் புத்தகம் 141:5 வாசித்து பாருங்கள். 41 verses 5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போதுதான் அது உங்களுடைய ஜெபத்தை பற்றி, உங்களுடைய வாழ்க்கை பற்றி, அங்கே ஜெபம் எப்படிப்பட்டது என்று எழுதி இருக்கிறது. When you read the Bible, it will expose about the prayer life. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். Daniel chapter 9 verses 4. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். Daniel chapter 9 verses 20. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். Daniel chapter 9 verses 21. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of ஒரு God say? மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெபத்தினுடைய வல்லமை, அதனால் வருகின்ற மகிமை எப்படிப்பட்டது என்று எழுதி இருக்கிறது. It reveal about the power of prayer and what benefit we attain through the prayer. இந்த தானியேல்
This Daniel, அந்த பத்திரத்தில் கையொப்பமிட்ட ராஜாவின் கட்டளைகளை அவன் மதிக்காதபடி அவன் தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக வானங்களை திறந்து வைத்து தேவனை நோக்கி விண்ணப்பித்து ஜெபித்து ஸ்தோத்திரங்களை செய்து he கொண்டிருந்தான். doesn't bother the commission degree of the king, and he pray usually 3 times towards Jerusalem. இவன் பாபிலோன் மாநகரத்திலே ஒரு அதிகாரி. He was a high authority of Babylon. அரசனுடைய கையொப்பமிட்ட கையொப்பத்தை எடுத்துக்கொண்டு அரண்மனை அவங்க தானியேலை தேடி போகிறார்கள். They are searching Daniel with the degree of the king. தானியேலை தேடி போய் கதவு திறக்கறாங்க. இவன் பலகணியை திறந்து வச்சிட்டு எருசலேமுக்கு நேரா ஜெபம் பண்ணினறான். He opened the windows and prayed towards Jerusalem. நல்லா கவனிக்கணும். Listen. பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் நியாயமான தூரம். It is very, very far from Babylon and Jerusalem. My son, பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம். ஆனால் அவனுடைய விசுவாச கண்களை கவனித்து பாருங்கள். Look at the faithful eyes of Daniel. எருசலேமுக்கு நேராக towards Jerusalem. அவன் இருக்கிற ரூம்ல இருந்து ஜன்னலை திறந்துவிட்டு இந்த வழியாகத்தான் எருசலேம் இருக்குது, இங்க இருந்து என் ஜெபத்தை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி எருசலேமை பார்த்து ஜெபித்தான். Open the windows towards Jerusalem. He offered his prayer unto God. நீங்கள் என்றாவது ஜெபித்திருக்கிறீங்களா? Do you have this experience in your life? ஜெபம்னா என்ன? What is the meaning of prayer? ஜெபம்னா என்ன? What's the meaning of prayer? ஜெபம், Prayer ஜெபமே ஜெபம் brings victory. ஷாக்காய் நிக்கறானுங்க. They are astonished. ஒருத்தன் இன்னொருத்தன் பார்க்கறே, என்னடா ராஜா கையெழுத்து போட்ட பத்திரத்தை வச்சிருக்கறான், அவன் மண்ணு ஜெபம் பண்ணக்கறானே. The degree of the king, but this fellow is praying. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் Daniel chapter 6 10-11 வாசிக்க கேட்போமா? 10 and 11. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் நல்ல கவனிக்க, ராஜா கையெழுத்து போட்டா அரசபையில The king, அத அறிஞ்சிட்டான். Daniel knew that document அறிந்த போதிலும் தன் மேல் அறையிலே தன்னுடைய மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக Amen. 3 வேளை ஜெபம் பண்ணவங்க மட்டும் மனசாட்சி விரோதமல்ல கை சொல்லுங்க. If somebody pray 3 times, lift up your hands. தினமும் 3 வேளை பலகணிகள் திறந்திருக்க தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். கைகளை தட்டி ஓர் அல்லேலூயா சொல்லுங்க. என்னையா கை தட்டுறீங்க? இங்க பாருங்க. Look at that. ஏப்பா உள்ள எத்தனை பேர் வந்திருப்பான்? You know how many people may step into that room? ஒரு 2-3 பேர் வந்திருப்பாங்களா? இவன் ஜெபம் பண்ற சாட்சி ஊர்ல எல்லாம் கூப்பிட்டானே, வாங்கடா பாரா ராஜாவின் பத்திரத்தை கையில வச்சிருக்கான். அவன் மான்னு கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என் ஆண்டவரை தவிர வேற யாதையும் நான் வணங்குவதில்லை. They said even the document signed, but he doesn't bothered. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவோம். We will pray. எலியா மட்டுமல்ல, not only Elijah, எல்லா பரிசுத்தவான்களும் all the saints மாம்சமானவர்கள்தான், are fleshy, ஆனாலும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். but they are prayer warriors. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நெகோமியா என்னும் தேவ மனுஷனை பாருங்கள். Look at the man name called Nehemiah. Listen to me. கவனிங்கள். நெகோமியா Nehemiah, அரசன் பார்க்கிறான். the king watching over. நெகோமியா, ஏன் முகம் சோர்ந்து போய் இருக்குது, வாடலா இருக்குது, என்னமோ பறி கொடுத்த மாதிரி சொங்கி மாதிரி இருக்கிற? Why your face are dried up? நல்லா கவனிக்கணும். Listen. இத ராஜா கேக்குறான். King asked, ஏன்டா ஒரு மாதிரி சொங்கி மாதிரி இருக்கிற, சோகமா இருக்கிற? Why your faces are faded? உனக்கு தான் வியாதியே இல்லையே, no sickness in your body. ஏன் இப்படி இருக்கிற? Why are you be like that? யார் கேக்குற? ராஜா கேக்குற. இத ராஜா கேட்டோனே நெகோமியா பயந்தானா. Immediately Nehemiah frightened. நெகோமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையிலே in your life சுத்தமுள்ளவராய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். be pure in your life. ஜெபம்தான் உன் வாழ்க்கை. prayer is your life. அவன் கேட்கிறான், உனக்கு வியாதி இல்லையே? say thou you are not sick. இன்னைக்கு நிறைய சகோதரி அப்படிதான். வீணானதை பேசாதீர்கள். கைகளை தட்டி பக்திக்கு ஏதுவானதை பேசுங்கள். Speak only godly things. கேட்கள் பிரயோஜனம் உண்டாக்கத்தக்க பேசுங்கள். Speak useful matters. பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க பேசுங்கள். Increase in அதை faith. கேட்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். People those who hear will be saved.
ஜெபத்திற்கு முந்தின பதிதான் ஸ்தோத்திரம். Before the prayer is நீ praises. ஸ்தோத்திரம் சொன்ன ஜெபம் தானா If வர்றியா? you say praise Lord, prayer will automatically come. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise Lord. நீ ஸ்தோத்திரம் சொன்னா ஜெபம் வரும். If you say praise Lord, prayer automatically will come. தம்பி எல்லாத்துக்கும் எது தகும்? ஸ்தோத்திரம் செய்தலே ஜெபம் ஜெபத்துக்கு எது தகும்? ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை எது தகும்? ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசனம் எது தகும்? ஸ்தோத்திரம். ஐஸ்வரியத்துக்கு எது தகும்? ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கு எது தகும்? ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் என்ன தகும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தான். செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்வதே தகும். தகும். It is அப்போ worthy. தகுதியானதை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஃபார்முலா ஜெபம் மாத்திரம் தான். To attain the worthiness, the formula is praises and prayers. அவன் கேட்கிறான், ராஜா He said, ஏன் உனக்கு வியாதியே இல்லையடா? Thou you ஏன்டா are- இப்படி இருக்கிற? Though you are not sick, why is your face fade? என் அருமையானவர்களே, Beloved, ஒரே ஒரு விஷயத்தை மாத்தம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். one thing understand. புரிந்து கொள்ள ஒரு வல்லமை ஜெபம். The prayer can understand anything. நீ ஜெபிச்சா அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். கை If தட்டி. you pray, you can understand everything. நம்முடைய தேவன் யாரியா? Who is our God? எல்லா மனிதருக்கும் For all. தேவனாகிய கர்த்தர் அவர் He is ஒருவரே. God for all. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை Let தட்டி us clap. கரங்களை கொண்டு வந்தவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah to God. நம்ம என்ன பண்றோம்? வாசி. இது மனதின் துக்கமே ஒழிய இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். வேறு ஒன்றும் அல்ல என்றான். அப்பொழுது நான் மிகவும் பயந்து அப்பொழுது நான் மிகவும் பயந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அப்பவே Then இவன் சொல்றான், I was very much இது afraid. மனசுல துக்கம்யா. அதனால தான் அண்ணா This is nothing but கொஞ்ச sadness நேரம் of கழிச்சு heart. திரும்ப ராஜா வர்றார். Again the king came. ராஜா அவனை பார்த்து கேட்டார். And he said to him, என்ன கேட்ட தெரியுமா? ஏ உன் காரியம் என்ன தாண்டா? ராஜா அகைன் அவனை பார்த்து கேட்கிறான், உன் காரியம் என்ன? he said, உன் பிரச்சனை என்ன? what is your problem, man? அவன் பிரச்சனைக்கு எது சொன்னான் தெரியுமா? Do you know what? ஜெபத்தை சொன்னாயா. ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Hallelujah. அவன் சொன்னான், He said, நான் என் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். Amen. Praise God. I am praying unto my heavenly Father. வாசி இந்த வசனத்தை. அப்பொழுது ராஜா அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். I prayed to the God of heaven. உன் பிரச்சனைனா உன் காரியம் என்ன? யாரை கேட்கணும்? பரலோகத்தின் தேவனை கேட்கணும். அவன் கேட்கிறான், உன் காரியம் என்ன? He said, what is your matter? உன் பிரச்சனை என்னப்பா? What is your problem? அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் என் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி I கொண்டிருக்கிறேன். prayed to the God of heaven. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. உன்னுடைய ஜெபம் பரலோக தேவனிடத்திலே. Your prayer should be in the heavenly நீ God. ஜெபித்து பார். Pray unto God. உன்னை அவர் நடத்துவதை காண முடியும். You can see the guidance of the Lord. எல்லாரும் கேக்குறாங்க. Everyone said, சத்தியத்தை அறிவீர்கள். you know the truth, சத்தியம் மாத்திரம் and the truth alone உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் விசுவாசங்களை, உங்கள் நம்பிக்கைகளை விடுதலையாக்கும். will set free you and your family. யோவான் 8:32 சொன்னார். John 8 verses 32. அதனால தான் யோவான் 5:39 சொன்னார். So 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோமே அவைகளே. Says the word of God, it will bring everlasting life and it will give witness about me. இது மாத்திரம் என்னைக்கு நிலைச்சு But நிக்கும்? it will remain forever and ever. இது மாத்திரம் என்னைக்கு It will நிலைத்திருக்கும்? remain forever and கரங்களை ever. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's clap. ஹalleluya. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். தினமும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது ஒரு வசனத்தையாவது நான் படிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. வேதம் இல்லன்னா வாழ்க்கையில வேதனை தான் வரும். Without scripture, pain will come your life. ஜெபம் இல்லன்னா உன் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. Without prayer, no joy in your life. அதனால தான் ராஜாவை பார்த்து சொன்னான். So he said to the நகோமி சொன்னான். நெகோமியா என்ன சொன்னார்? What does he said? ராஜாவை பார்த்து சொன்ன பதில் பாருங்க. To the king. எத்தனை பெரிய பதில். How awesome reply. நான் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி I கொண்டிருக்கிறேன். pray to the God of heaven. நான் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி I pray to கொண்டிருக்கிறேன். the God of heaven. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah.
பலத்த கைகளை தட்டி Loudly. வேதம் அப்படித்தான் That's what the சொல்லுகிறது. Bible என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது When you meditate the word of அவன் God, நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை வராதபடிக்கு 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்ய கூட கருத்தா ஜெபம் பண்ணினான். his nature also be like ourselves. He earnestly prayed to stop the rain. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, உன்னுடைய ஜெபத்திலே அந்த கருத்து அந்த வல்லமை இருக்குமானால் in your prayer, if you remain in this power, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி தானாக வரும். blessings will knock your door. உன்னை தேடி தானாக வரும். It will knock your door. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலையா சொல்லுங்களேன். Hallelujah. நான் ஜெபிப்பேன் சொல்றவங்க 2 கையை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணுவேன் சொல்லுங்க If you பார்க்கலாம். say, I pray, ஹalleluya. ஜெபம் தான் உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும். prayer brings victory. மனுஷன் இன்னைக்கு 2 நினைவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஆசீர்வாதம் இல்லை என்று. People are sitting and halting between too many opinions. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், But one thing I tell you, ஒன்றாகி மெய்துமாகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். everlasting life comes through no நீ அதை Christ பிடித்துக் Jesus. கொள்ளுவாயானால் If you keep it, உன்னை கர்த்தர் வாளாக்காமல் He தலையாக்குவார். will make your head not a நீ tail. கீழாகாமல் மேலாவாய். You will all be sitting above. சூரியன் உள்ள மட்டும் Till the sun உன் சந்தான பரம்பரை அவர் ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். mighty to bless your generation. உன் வாழ்க்கையில ஜெபம் தான் முக்கியம். Prayer is important to your life. ஜெபம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? How important வேதம் is சொல்லுகிறது. prayer? Bible says. நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் செய்து இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தோம் என்று சொன்னார். We pray unto God and put watchmen day and night to save. இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தான். Day and night we fix தேவனை நோக்கி ஜெபம் செய்து விட்டு to pray. பகலுக்கு யார் வைக்கிறது, For the daytime, ராத்திரிக்கு யார் வைக்கிறது for the night என்று time, ஜாமக்காரரை வைத்தானாம். They fix the watchmen. நெகோமியாவின் புத்தகம் 4:9 அதை பின்வருமாறு விளக்குகிறது. Nehemiah chapter 4 verses இந்த 9. வசனத்தை வாசிப்போமா? ஆனாலும் ஆ, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இப்படி எடுத்துக்கோங்க. You can take like that. உங்க வீட்ல 4 பேரா? 4 members in your house. வீட்ல இருக்கிறவங்க பகல்ல ஜெபம் பண்ணுங்க. Daytime pray. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு நைட் ஜெபம் பண்ணட்டும். And those who go இப்படியாவது செய்யுங்க. you have to. வச்சானாம் ஜெபிக்கிறவளை வைத்தார்களாம். They set up a prayer warriors. வேதம் சொல்லுகிறது ஜெபத்தினால் எதையும் சாதித்து விடலாம். Through the prayer we can achieve anything. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் ஒரு 3 வேளையா ஜெபம் பண்ணிட்டு போனாலும் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணு மாத்திரம் நடக்கும். அப்பொழுது அன்னாள் Then Hannah கர்த்தருக்குள் ஜெபம் பண்ணி pray in the Lord. அவள் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து Her heart rejoicing in அவளுடைய the கொம்பு Lord. கர்த்தருக்குள் உயர்த்தப்பட்டு Her hand lifted up in பகைஞருக்கு Christ. முன்பாக தன் வாயை திறந்தாளாயா. Before the enemies she opened her mouth. ஹalleluya. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஆனா பகைஞனுக்கு முன்பு தன் வாய் என்ன செஞ்சலாம்? Her mouth speaks திறந்து boldly விட்டு against the கர்த்தருடைய enemy. ரட்சிப்பினால் சந்தோஷப்பட்டாளாம். Rejoice in the salvation of God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. என் இருதயம் My heart. என் இருதயம் My heart. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. Exalt in the Lord. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கொம்பு இன்றைக்கு உயரும். My horn is exalted in the நீ Lord. ஜெபம் பண்ணிட்ட உன் இருதயம் களி கூறுமா. If you pray, your heart exalt in இங்க the பாருங்க, Lord. உன் நடைய ஸ்டைலா இருக்கும். Even your walk will be உன் different. டாக் ஸ்டைலா Your இருக்கும். speak will be different. உன் முக ஸ்டைலா இருக்கும். Your body language will be உன் different. ஆசீர்வாத ஸ்டைலா Your இருக்கும். blessings will be எல்லாம் அழகா இருக்கும். Everything will be perfect. ஜெபம்னா தாயா ஜெயம். கையை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அற்புதத்தை கட்டளையிட்டார். Command a miracle. வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். He gave a promise to him. இன்றைக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புறாய், அப்படி எழுந்து நிற்பாயாக. If you need these blessings, get up. உன்னை யாரெல்லாம் பகைத்தார்களோ அவர்களுக்கு முன்பு உன்னை அவர் வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். விசுவாசிக்கிறையா? Praise the Lord. விசுவாசி கரங்களை உயர்த்தி உனக்கு அவர் சேமத்தை கொடுக்கணும். Amen. நம்புகிறீர்களா? யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் James chapter 5. 18வது வசனங்களை எல்லாம் கையை உயர்த்திக்கணும். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. முதலாவது ஜெபம் பண்ணா கருத்தான ஜெபம்.
இவ்வளவு அற்புதத்தை நடத்தி முடித்திருக்கிறது. மறுபடியும் ஜெபம் பண்ணினானா. அப்பொழுது லிசன், ஜெபத்தோடு விட்டுட்டானா, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. பூமி தன் பலனை கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்படியே கைகளை உயர்த்தி கொண்டு ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்பி, ஆண்டவரே, நான் ஆதி இருந்தது போல மறுபடியும் ஜெபிக்க போறேன், மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை பலப்படுத்தும், எனக்கு சகாயம் செய்யும், என்னை மேன்மைப்படுத்தும். சொல்லுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கி இன்று முதல் என் சத்துருக்கு முன்பாக நான் வாயை திறந்து பிசாசுக்கு முன்பாக அவனை ஓட வைத்து எனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தானியேலின் ஜெபத்தின் ஆவி, எலியாவின் ஜெபத்தின் ஆவி, ஆண்டவரே சங்கீதக்காரன் ஜெபத்தின் ஆவி, நெகோமியாவின் ஜெபத்தின் ஆவி, தேவனாகிய கர்த்தாவே யாக்கோபின் ஜெபத்தின் ஆவி, அன்னாளின் ஜெபத்தின் ஆவி, கெத்செமனே தோட்டத்தில் நீ ஜெபித்த ஜெபத்தின் ஆவி என்மேல் தங்குவதாக. என் இருதயம் களிக்கோரற்றும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்று சொல்லப்பட்ட what I declare, அத்தனை ஆசீர்வாதமும் all the blessings இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பலிக்கட்டும். come upon them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Jesus Christ, விசுவாசித்தேன், we believe, அது நடக்கட்டும். do it. இவர்கள் ஜெபம் பலிக்கட்டும். Their prayers will be ஒன்னு கூட கேளவளக்கூடாது. accept their prayers. இவர்கள் ஜெபத்தாவியை நிரப்பி fill with your spirit. இவர்கள் தங்கள் தேசத்தில் பலனை அடையட்டும். attain the fatness of their land. மறுபடியும் எலியா ஜெபித்தது போல again Elijah, மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன். again I pray. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Bless my people. சந்தோஷம் நிறைவாய் இருக்கட்டும். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை கனப்படுத்தும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், இதை பார்த்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். அப்படி 2 கையை சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் ஐக்கிய சிநேகிதம் இன்றும் என்றும் கர்த்தர் வருமெல்லாம் அனைவரோடும் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாகவே நடத்துகிறவருக்கு. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.